ஃபோனோடவே வாழ பழகிட்டோம். அதுக்காக பொது இடங்களில் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி ஃபோன் பேசணும்னு எந்த அவசியமும் இல்லையே. பஸ்ஸில் பார்க்குறேன் ஒரு பொண்ணு ஏறுறதுக்கு வழி கூட விடாமல் வழியிலேயே நின்றுக்கிட்டு அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு கையில் அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு அதே கம்பியோட ஒரு ஃபோனையும் பிடிச்சிக்கிட்டு ஸ்வைப் பண்ணிக்கிட்டு சத்தமாக பாட்டு வச்சுக்கிட்டு. நம்மலாம் படித்த நம்ம தானே. அது வழியாக எத்தனை குழந்தைகள் ஏறுறாங்க, எத்தனை ஸ்கூல் பிள்ளைங்க ஏறுது, எத்தனை வயசானவங்க ஏறுறாங்க, கம்பியை பிடிக்க முடியாமல் வராங்க. பஸ் இத்தனைக்கும் காலியாக தான் இருக்குது. உள்ளே நகர்ந்தும் நிற்கல, அந்த ஃபோனை எடுத்து உள்ளேயும் வைக்கல. அப்புறமா இவன் தள்ளிட்டான், அவன் தள்ளிட்டான், இவன் ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டான், அவன் அறுத்துட்டு போயிட்டான்ட்டு. என்ன இதெல்லாம்? அப்புறம் கல்வி உங்களுக்கு எதுக்கு கொடுக்கப்படுது? இத்தனைக்கும் உங்களுக்கு நீங்கள் டிகிரி முடிக்கிறீங்க, எல்லாம் ஒவ்வொரு வேலையில் இருக்கிறீங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறோம் நம்ம. ஆனால் நம்மளை எப்படி வச்சு நீங்கள் ஃபோன் பார்க்கலையான்னு ஒன்றே கேட்பீங்க. நான்லாம் ஃபோன் பார்ப்பேன். எப்போ பார்ப்பேன்னா பஸ்ஸில் ப்ராப்பராக ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துக்கிட்டு ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் ஏதாவது புத்தகங்கள் படிப்பேன். நீங்கள் இதை பாருங்கள், அதை பாருங்கள், ரீல்ஸை பாருங்கள், பார்க்காம போங்க, அதை பற்றி யாரும் உங்ககிட்ட பேசலை. ஆனால் அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு விஷயத்த செய்யுங்க. இன்னொரு பொண்ணை பார்க்குறேன், ஸ்கூல் பொண்ணு. அந்த பொண்ணு பஸ்ஸில் ஏறின உடனே அந்த ஃபோனை பேக்லேருந்து எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஒரே சத்தமாக பாட்டு. அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம இதை கேட்குறோமே, இதை பார்க்குறோமே. இவ்வளோ பஸ்ஸில் ஏற்கனவே அவ்வளோ சத்தமாக இருக்கும். கண்டக்டர் ஒரு பக்கம் டிக்கெட் போடுறதுக்கு கத்துவார், ஒரு பக்கம் ஜனங்கள் பேசிட்டு வருவாங்க, டிராஃபிக்கு, இந்த மாதிரி. பரவாயில்ல, அதுலேயும் நம்ம இவ்வளோ சத்தமாக வச்சுருக்குறோமே, அதெல்லாம் தாண்டி கம்பியை பிடிக்காம அதுக்கப்புறமா அந்த ஃபோனை பார்த்துட்டு வந்துட்டு அடுத்தவங்க மேலே விழுந்து எழுந்து இப்படியெல்லாம் நடக்கிறது நமக்கே ஒரு மனசாட்சிக்கு உறுத்தலையா? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். நீங்கள் இதுக்கான பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இன்னையோட மண்டே உங்களுக்கு சிறந்த ஒரு மண்டேவாக ஸ்டார்ட் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள்.